நீங்கள்லாம் டிவியை பார்த்துருப்பீங்க. ஒரு காட்சி நடந்துச்சு. அதை பற்றியெல்லாம் நம்முடைய முத்தரசன் அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார். மற்றவர்களும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நாட்டில் இன்றைக்கி எத்தனையோ ஏராளமான பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் மின்வெட்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு குறித்த நேரத்தில் தண்ணீர் திறந்து விட முடியல அப்படிங்கிற சூழ்நிலை. நீங்கள் ஒன்று என்னை பார்க்கணும். 2021க்கு பிறகு 5 வருஷம் நான் ஆட்சி பொறுப்பேற்ற போது ஒவ்வொரு ஆண்டும் ஓராண்டும் தவறாமல் நாம் மேட்டுக்கணையை குறித்த நேரத்துக்கு முன்பே திறந்து வைத்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய. ஆனால் இதையெல்லாம் எடுத்து சொல்லி எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள் விளக்கமாக விரிவாக சட்டமன்றத்தை பேசி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொல்லி அதன் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்கள் அப்பாவை காணோம், இதை சொல்லியிருக்கிறார். அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பயந்து இருக்கிறான். அது நீங்கள் தேடுறது நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடுற இடத்துல நிச்சயமாக நான் முதல் ஆளாக நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றைக்கி நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எனக்கு எடுத்து சொல்கிறேன். நான் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகியிருக்கு. ஆக அந்த 60 வருஷமாக மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் முதலமைச்சராக இருந்தபோது 4-5 முறை சென்று ஆய்வு நடத்தி, இன்னும் சொல்கிறேன், நான் முதலமைச்சராக இருந்தபோது 5 வருஷத்தில் நான் நடத்தின மாதிரி ஆய்வு கூட்டம் எந்த முதலமைச்சரும் நடத்திருக்க மாட்டாங்க. நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனது தான் அதிகமாக இருந்திருக்கிறது, எந்த முதலமைச்சரும் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கூட சொல்ல, நீங்கள் முதலமைச்சர் தேடி பார்க்கணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். கோட்டையில் தான் கோப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆக அந்த கோப்புகளை எடுத்து பாருங்க, அதில் கையெழுத்து போட்டுப்பேன், முக ஸ்டாலின். அதில் தேடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கையெழுத்தை பாருங்கள், அதில் தெரியும் உங்களுக்கு. மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் கையெழுத்து போட்டிருப்பான். அங்கே ஸ்டாலின் இருப்பான். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த கோப்பை பாருங்கள், அதுலேயும் முக ஸ்டாலின் கையெழுத்து போட்டிருப்பான். தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபா, அதில் ஸ்டாலின் இருப்பான். ஆக எங்கேயும் நீங்கள் தேடிட்டு இருக்க அவசியமே இல்லை. கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன். இன்னும் சொல்கிறேன், அண்ணா சொல்லியிருக்கிறார், ஒரு வாரம் சொன்னார். அண்ணா சொன்னார், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரை சூட்டியிருக்கிறேன், இதுபோது எனக்கு வாழ்க்கையில். ஆக நான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு என்று பெயர் சொல்லுறதுக்கு என் பெயர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி மகளிர் உரிமை திட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர்.